ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் வரும் மேக்ஸில், ஓகேங்களா? ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா, த சானி ஜூ ஆஃப் க்யூரி கிரியேச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஜூக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற கேர்வ்ஸ்லாம் வந்து உயிரோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு யூனிக்கான பர்சனாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ எப்படி ஒரு ஜூவில் வந்து சிங்கம், புலி, கரடி இதெல்லாமே இருக்கும், அதே மாதிரி இந்த சானி ஜூவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கர்வ்ஸ் இருக்கும், ஓகேங்களா? எலி த எலிப்ஸ் அப்படின்னு இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ். ஓகே, ஸோ எலிப்ஸ், ஓகே, எலிப்ஸோட ஃபார்முலா x² + a² + y² / b² = 1. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கர்வு, தன்னோட பவுண்ட்ரிக்குள்ளேயே ஃபிட் ஆகிருக்கும், சிமிட்ரியாக இருக்கும். லைக் இங்கே எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். y ஆக்சிஸ்க்கு x ஆக்சிஸ்க்கு சிமிட்ரியாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஹைப்பர் ஹேரி, அதாவது ஹைப்பர்போலா. ஓகே, செல்லமாக எல்லோரும் அதை ஹைப்பர் ஹேரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ y ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது x ஆக்சிஸை பேஸ் பண்ண மாதிரி தானே இருக்குது. அதனால் x² முதல்ல வந்திருக்கும். x² / a² - y² / b² = 1. எலிப்ஸை பொறுத்தவரையில் ப்ளஸ் வரும், ஹைப்பர்போலாவை பொறுத்தவரையில் மைனஸ் வரும். y ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா y² / a² - x² / b² = 1ன்னு வரும். இது வந்துட்டு ஒரு ஸ்பேஸில் கன்ஃபைம் ஆகி இருக்காது. அதாவது இப்போது இது எப்படி ஒரு ஸ்பேஸில் அப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்காது. எக்ஸிஸ்டிங் 2 செப்பரேட் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு கர்வ், ஓகேவா? லவ்ஸ் டு ஸ்ட்ரெச் அவுட் டு இன்ஃபினிட்டி, இது வந்துட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட அது வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமேட்டு த்ரில் இன் பிரேக்கிங் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ சென்டர்லேருந்து பிரேக் ஆகி போகிற மாதிரி தானே இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு ஹைப்பர் ஹேரி, ஹைப்பர்போலா. நெக்ஸ்ட்டு பேரி த பேரபோலா. ஸோ இதில் எப்படி இருக்கும்னா, முதல்ல இது தான் படிப்பீங்க. y² = 4x. இது வந்து ஓப்பன் ரைட் பேரபோலா, ஓப்பன் லெஃப்ட் பேரபோலா. லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆகிருக்கு, கரெக்டாக? இது ஓப்பன் அப் பேரபோலா, ஓப்பன் டவுன் பேரபோலா. ஒன்றுமே இல்லை. ரைட் ஓப்பன் பேரபோலானா y² = 4x, லெஃப்ட் ஓப்பன் பேரபோலானா y² = -4x. ஓப்பன் அப் பேரபோலானா x² = 4ay, ஓப்பன் டவுன் பேரபோலானா x² = -4ayன்னு வரும், ஓகேவா? இது எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கும். ஓகே, க்ளோஸ்டாக இருக்காதுன்னு சொல்ல வராங்க. எப்போவுமே இன்வைட் பண்ணுற மாதிரியே இருக்கும். திங்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுல நல்லாயிருக்கும். லைக் இதோட ரெஃப்ளெக்ஷன் இது அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு, ஃபிசிஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப ஃபேவரெட்டு. இதோட பேசிக்கான ஃபார்முலா இது. பட் ஸ்டில் இதை நம்ம எக்ஸ்பேண்ட்லாம் வரும், அதெல்லாம் பண்ணும்போது y = ax² + bx + cன்ற மாதிரி எழுதும். ஏன் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் பிரிச்சிருக்குன்னா, இப்போது 2 கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இடையில இருக்கிற கேபிள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்? பேரபோலா ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் இந்த விலங்கு வந்து, இந்த டைப் ஆஃப் கர்வ் வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சிரில் த சர்க்கிள். ஸோ சிரில் த சர்க்கிள் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபார்முலா படிச்சிருப்போம். x² + y² = r²ன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளஸ்ட்டு, பர்ஃபெக்ட்லி ரவுண்டடான ஒரு கர்வு, நெவர் எண்டிங். இதுக்கு ஆறுங்கிறது இதோட ரேடியஸ், ஓகேங்களா? எவ்ரி பாயிண்ட் ஆன் இட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் சென்டர். இதோட சென்டர்லேருந்து இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாத்துமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். எம்பாடிமெண்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிற அந்த ஜூவில் இருக்கிற ஒரு கர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிப்பி த லைன். ஓகே, இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டில் போகும். இதோட சிம்பிளிசிட்டியை பற்றி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். பேசிக்காக இது இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட போகும். y = mx + c. 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? அதே மாதிரி லில் லவ்ஸ் டு டாக் அபவுட் ஹர் ஸ்லோப்ஸ். இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஸ்லோப் இருக்கும். y = mன்னு இருக்குல்ல, mங்கிறது ஸ்லோப்பு. அதே மாதிரி போத் டைரக்ஷனில் அது என்ன பண்ணும்? எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கர்வும் அதோட கேரக்டரும் ஒவ்வொரு கதையை பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இதில் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் கர்வ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.